ஹலோ காய்ஸ், நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூஎஸ்ஏ கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் சைடில் காட்டுத்தீ பரவி இருக்குது. காட்டுத்தீ சாதாரணமாக நினச்சிங்கன்னா 10 ஏக்கரில் இருந்த காட்டுத்தீ சடனாக வந்து கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு வந்து பரவி இருக்குது. அதுவும் 24 ஹவர்ஸ்னு 24 மணி நேரத்தில் வந்து அவ்வளோ அதிகமாக பரவி இருக்குது. இதுவரையும் பார்த்திங்கன்னா 10,000 வீடுக்கு மேலே எரிஞ்சிருக்கு. 30,000 மக்களுக்கு மேலே இடம் பெயர்ந்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து 1,00,000 மக்களுக்கு மேலே வந்து இடம்பெயர வச்சுருக்காங்க. இப்போ இந்த காட்டுத்தீ வந்து ஹாலிவுட் பக்கத்தில் வரையும் வந்துருச்சு. இது கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸில் மலிபுங்கிற பக்கத்தில் வந்து இந்த காட்டுத்தீ பரவ ஆரம்பித்தது. ஒரு இடத்துல பரவ ஆரம்பித்த காட்டுத்தீ இன்னொரு இடத்துல வந்து பரவிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி வேகமாக போய்கிட்டு இருக்குன்னு. ஏன்னா காற்று வேறு வந்து மணிக்கு வந்து 100 மைல்ஸ் பெர் ஹவர்ஸ் காற்றும் வேகமாக வீசினதுனால தான் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து காட்டுத்தீ வந்து பரவுதுன்னு சொல்கிறாங்க. எப்போயுமே சம்மர் டயத்தில் வந்து இங்கே காட்டுத்தீ ப்ராப்ளம் வரும். பட் வின்டரில் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் வந்து எவாக்குவேஷனில் இருக்காங்க. வீடெல்லாம் அழிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட நிறையா வீடு எரிஞ்சிருச்சு. மேலும் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி அதிகமாக போஸ்ட் பண்ணுறேன். பாய்.